கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இருக்கிறது. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் 3 விதமாக யோசுவாவோடு கூட இருந்தார். 3 நிலைகளிலே தேவன் யோசுவாவோடு கூட இருந்தார். இவைகளைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். 3 வசனங்களையும் நாம் வரிசைப்படுத்த இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதிலே 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் கர்த்தர் மோசையோடு எவ்விதமாய் இருந்தார் என்பதின் வெளிப்பாடு நமக்கு கிடைக்க வேண்டும். மோசையோடு எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் யோசுவாவோடும் கூட இருக்க போகிறார். ஒருவேளை மோசையோடு கூடவே இருந்த யோசுவாவுக்கு அது நன்றாய் தெரிந்த ஒரு சம்பவமாய் இருக்கும். மோசையோடு தேவன் எப்படி இருந்தார் என்பதை இளைஞனாக அல்லது வாலிபனாக மோசையை பற்றி கொண்டிருந்த யோசுவாவுக்கு நன்றாய் தெரிந்த காரியம். ஆனால் நமக்கு அது தெரியாது. எனவே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின் வெளிச்சத்திலே தேவன் எவ்விதமாய் மோசையோடு இருந்தார் என்பதை நாம் தியானிக்கலாம். 3 விதமாக கர்த்தர் மோசையோடு இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அப்படியே யோசுவாவோடும் தேவன் இருந்தார். முதலாவதாக யாத்திராமம் 4:12 பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். எனவே முதலாவது தேவன் மோசையுடைய வாயோடு கூட இருந்தார், அப்படியே அவர் யோசுவாவுடைய வாயோடும் கூட இருந்தார். தேவன் நம்முடைய வாயோடு இருப்பது மிகவும் அவசியமான ஒரு காரியம். நாம் பேச வேண்டிய காரியத்திலே தேவனுடைய ஜீவன் வெளிப்படும்படிக்கு, தேவனுடைய அதிகாரம் வெளிப்படும்படிக்கு அவர் நம்முடைய வாயோட இருந்து நாம் பேச வேண்டியதை நமக்கு போதிப்பது அவசியமாக இருக்கிறது. அப்படியாகத்தான் புதிய ஏற்பாட்டிலும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை உங்களை கொண்டு பேசுவார் என்று எழுதியிருக்கிறது. எனவே தேவன் நம்முடைய வாயோட இருந்து நமக்காக பேசுவது அல்லது நம் சார்பிலே பேசுவது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அதற்காகத்தான் அவர் அந்நிய பாஷைகளெல்லாம் நமக்கு அருளி இருக்கிறார். இரண்டாவதாக யாத்திராமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே மந்திரவாதிகள் சொல்லுகிறார்கள், இது மோசையுடைய விரல் அல்ல, இது தேவனுடைய விரல் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் பேன்களை பிறப்பிக்கும்படிக்கு பிரயத்தனம் செய்து அவர்களால் முடியவில்லை என்று வந்தபோது அவர்கள் சொன்னார்கள், இது தேவனுடைய விரல் என்று சொல்லி. அப்படியாக மோசையுடைய விரல்களோட அவர் கூட இருந்தார். எனவே அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்த்தது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்று கர்த்தர் நம்முடைய விரல்களோடு இருப்பது மிகவும் அவசியமான காரியம். நிச்சயமாய் தேவன் உங்கள் விரல்களோட கூட இருந்து நீங்கள் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவார். மூன்றாவதாக யாத்திராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15-17 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே அவனுடைய வழிகளில் அவனோட கூட இருந்தார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடு கூட வழி நடந்து வருவார் என்று சொன்னால் நம்முடைய பாதைகள் எல்லாம் சமாதானம். தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக இந்த 3 விதமாய் தேவன் யோசுவாவோடு கூட இருந்தார். மாத்திரமல்ல, 3 நிலைகளிலே யோசுவாவோடு தேவன் இருந்தார். அதைத்தான் இன்னைக்கு முக்கியமாய் பார்க்க போகிறோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 ஆகிய வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உயிருள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒரு வெர்ஷன்ல எழுதியிருக்கிறது, nobody will have the will and power to compete with you. உன்னோடு கூட போட்டியிடுவதற்கு கூட ஒருவரும் இருக்க மாட்டார்கள். காரணம், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஜெயத்தை உன் வாழ்க்கையிலே தருகிறார். இந்த முதல் பகுதியிலே, அதாவது யோசுவா 1:5-6 வாசிக்கும் பொழுது அங்கே பங்கிட்டு கொடுக்கும் போது தேவன், என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பங்கும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாதவனாய் புறப்பட்ட இந்த யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், அப்பா, நான் என்னுடைய
தாசனாகிய மோசே மூலமாய் வாக்கு பண்ணப்பட்ட அல்லது ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணி நான் கொடுத்த அந்த பெரிய சுதந்திரத்தை நீதான் பங்கிட்டு கொடுக்க போகிறாய். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில இப்பொழுது ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றால் அநேகருக்கு பங்கிட்டு கொடுக்கும் பெரிய ஆசீர்வாதத்தை உன் கரத்திலே அவர் ஒப்புவித்து உன் மூலமாய் அந்த பெரிய காரியத்தை செய்யும் நாட்கள் சீக்கிரமாய் வரும் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே பங்கிட்டு கொடுக்கும் போது தேவன். இரண்டாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கேயும் இதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே பாதை காட்டும் போது தேவன் என்று எழுதியிருக்கிறேன். காரணம், அங்கே ஒரு பாதை உண்டாக்கி யோர்தானை கடந்து செல்லும்படி ஒரு வழி உண்டாக்கி ஒரு பாதை உண்டாக்கி அற்புதம் செய்திருக்கிறார். எனவே பங்கிடும் போது தேவன், இரண்டாவதாக பாதை காட்டும் போது தேவன், மூன்றாவதாக யோசுவா 6:27 தான் வாசித்த வசனம். யோசுவா 6:27 படி பட்டணத்தை பிடிக்கும் போது தேவன், பட்டணத்தை வசப்படுத்தும் போது தேவன். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, எதிரடையாய் காணப்பட்ட, தடையாய் காணப்பட்ட இந்த எரிகோவை தகர்த்து தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை, ஒரு பட்டணத்தை பிடித்துக் கொள்ளும்படி அனுக்கிரகம் செய்தார். அப்படி செய்யும் போது ஆண்டவர் சொன்னார், இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று என்று எழுதியிருக்கிறது. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே பங்கிட்டு கொடுக்கும் போது தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து உங்கள் மூலமாய் அநேகருக்கு பங்குகளை கொடுக்கும்படி செய்கிறார். தேவன் இரண்டாவதாய் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பாதை காட்டி உங்களை வழி நடத்துகிறார். மூன்றாவதாக தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்து நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டிய லாபத்தையும் பிடித்துக் கொள்ளும் படிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமா இன்று உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பச் செய்வாராக. என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.